வாங்கங்க, இன்றைக்கி நம்ம வெற்றிலை அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த சின்ன கிண்ணத்தில் 1 கிண்ண அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேங்க. அதே கிண்ணத்தில் 1 கிண்ண அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாதுங்க, நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 6 வெத்தலை எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு காம்பையும் பின்பகுதியும் நீக்கிட்டு இதை சின்ன சின்னதாக வெத்தலையை பிச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெற்றிலை சாறு அதே கிண்ணத்தில் 1 கிண்ண அளவு எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து தான் எடுத்திருக்கேங்க. இதை அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா ஒரு தண்ணி கலந்து விட்டுறலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். எந்த கிண்ணத்தில் மாவு எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் தாங்க எல்லாமே அளக்கணும். 2 கிண்ண அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 கிண்ண அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை கிண்டிகிட்டு இருக்கலாம். இந்த அல்வாவுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. இந்த அளவுக்கு கொதி வந்துட்டால் போதுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு தண்ணி கிளறிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜெல்லி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும். நம்ம கலர் எதுவுமே சேர்க்கல. வெத்தலையோட நிறம் தான் நமக்கு இவ்வளோக்கு இருக்குது. இப்போ 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அல்வா நமக்கு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும். அப்போ தான் அல்வா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 2 மணி நேரம் ஆற வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு பீஸ் போட முடியும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். இந்த வெத்தலை அல்வா வித்தியாசமாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு நல்லா தாராளமாக கொடுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பரான வெற்றிலை அல்வா ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.